என்னோட ப்ராடக்ட் ஏன் சரியா சேல் ஆக மாட்டேங்குது, என்னோட ப்ராடக்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா, நோ, உங்களோட ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட யூஎக்ஸ் கன்ஃபியூசிங்கா இருக்கு யூசர்ஸுக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆட் பார்த்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்றத பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி நான் போய் ஆர்டர் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அவங்களோட வெப்சைட் வந்து என்ன ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிருச்சு. நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னால ஒரு 2 பேஜ் 3 பேஜுக்கு மேல போக முடியல. நிறைய எரர் ஷோ ஆச்சு. நான் ஆல்ரெடி பை பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல போறேன். ஒரு நல்ல யூஎக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வெப்சைட்ல ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறவங்கள கூட டேக் ஆக்ஷன்ங்கிற ஒரு ஸ்டெப் இருக்கும். சோ அந்த இடத்துல சேல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும். இங்க நான் டிசைட் பண்ணி வாங்கலாம்னு போயும் கூட என்னால அதை பர்ச்சேஸ் பண்ண முடியல. நான் வேற பிராண்ட்ல அதே மாதிரியான ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அவங்களோட பிராண்டை தேடி நெக்ஸ்ட் போகவே இல்லை. சோ அந்த இடத்துல அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி ஒரு கஸ்டமரை அந்த இடத்துல லூஸ் பண்ணிருச்சு. உண்மை என்ன அப்படின்னா, எந்த யூசர்ஸுமே அவங்களோட ப்ராப்ளம் கம்ப்ளைண்டா வந்து சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் சைலண்டா வாக் அவே பண்ணிடுவாங்க. உங்களோட ஆட்ஸ்ல நிறைய ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கதான் இன்னும் நிறைய சேல்ஸ் நடக்கும்.